நெல்லை மாவட்டம் சித்தூர் பிரிவு சாலை ஓரத்தில் மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டுள்ளன. மருத்துவ கழிவுகளை பிளாஸ்டிக் கவர்களால் மூட்டைகளாக கட்டி சாலை ஓரத்தில் வீசி சென்றுள்ள அவலம் நிகழ்ந்துள்ளது. சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள மருத்துவமனைகளிலிருந்து கழிவுகளை கொண்டு வந்து கொட்டுவதாக பொதுமக்கள் தொடர்ந்து புகார் அளித்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவகுமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவகுமார், இந்த சம்பவம் குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன? அதாவது நெல்லை மாவட்டத்தோட வள்ளியூர் பக்கத்துல இருக்கிறது சித்தூர் அப்படிங்கிற பகுதியில சாலையில கொட்டப்பட்டிருக்க மருத்துவ கழிவுகள் இங்க மக்களிடையே ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்குது. ஏற்கனவே நெல்லை மாவட்டத்தோட உட்புற பகுதிகளில் பல்வேறு பகுதிகளில் மாநகர பகுதிகள் மட்டுமல்லாது மாவட்டத்தோட உட்புற பகுதிகளிலையும் பல முறை மருத்துவ கழிவுகளை கொட்டப்பட்ட நிலையில அவை அண்டை மாநிலங்களிலிருந்து வந்தது அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் அது திருப்பி எடுக்கப்பட்டது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பு பார்த்தீங்கன்னா அம்பாசமுத்திரம், திருநெல்வேலி மாநகராட்சி உள்ளிட்ட பகுதிகளில் அங்குள்ள மருத்துவமனைகள் தங்களோட மருத்துவ கழிவுகளை சாலைகளில் தேசிய நெடுஞ்சாலைகளில் கொட்டி போன நிலையில அது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு அந்த மருத்துவமனைகள் மற்றும் கொட்டிய நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்ட நிலையில தற்போது நெல்லை மாவட்டம் வள்ளியூர் பக்கத்தில் இருக்க ஆனைக்குளத்திலிருந்து சித்தூர் செல்லும் பிரிவில் இருக்கிற சாலை ஓரத்துல சுற்றுவட்டார பகுதிகளில் செயல்பட்டு வரக்கூடிய தனியார் மருத்துவமனைகளில் உள்ள மருத்துவ கழிவுகளை பிளாஸ்டிக் கவர்கள்ல மூட்டையாக கட்டி வாகனங்களை கொண்டு வந்து தேசிய நெடுஞ்சாலை ஓரத்தில் வீசிட்டு போயிருக்காங்க. மருத்துவ கழிவுகளிலிருந்து வெளிவரக்கூடிய துர்நாற்றமானது பல்வேறு பக்க விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில இந்த மருத்துவ கழிவுகளால் ஏற்பட்டு வர துர்நாற்றம் அந்த சாலை வழியா செல்லக்கூடிய வாகனங்களில் செல்லும் போது மிகவும் ஒரு துர்நாற்றத்தோடு கடந்து செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. சுற்றுவட்டார பகுதி மக்கள் அங்க சுற்றுவட்டார 15க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருக்குது. அந்த பகுதியில் வசிக்கிற மக்களுக்கு இதனால தொற்று நோயில் ஏற்படும் அபாயமும் ஏற்பட்டுருக்குதுங்க. சுகாதாரத்துறை அதிகாரிகள் மருத்துவ கழிவுகளை கொண்டு வந்து கொட்டிச் செல்லும் வாகனங்களை பறிமுதல் செய்து சம்பந்தப்பட்ட மருத்துவமனைகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் சொல்லி பல்வேறு கோரிக்கை விடுத்த நிலையிலையும் தற்போது வரை அது கிணற்றில் போடப்பட்ட கல்லாகவே இருக்குது. உடனே மாவட்ட நிர்வாகம் இது குறித்து நடவடிக்கை எடுத்து இது சம்பந்தப்பட்ட மருத்துவமனைகளின் உரிமங்கள் மற்றும் கொட்டிய நபர்களின் மீது தக்க நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி பல்வேறு தரப்புல இருந்து கோரிக்கை விடுத்திருக்கிறாங்க. விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.